அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. சங்கீதம் 139 அதிகாரம் 23, 24 வசனங்களிலேயே, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பார்த்து தான் சொல்லுகிறார். தேவனே, என்னை ஆராய்ந்து என்னை என் இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க ஏசப்பா. அவர்கிட்ட அவருடைய சமூகத்தில் நித்தமும் தேடுகிற பிள்ளையாய் நாம் சேர்ந்து அவரோடு கூட நாம் துதிக்கும் பொழுது, அவரோடு கூட இணையும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது இந்த வேத வசனத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளையாய் நாம் மாற வேண்டும். ஆண்டவரே, என்னை நீங்கள் ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க ஏசப்பா. என்னை நீங்கள் சோதித்து என்னுடைய சிந்தனைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க ஏசப்பா. என்னுடைய சிந்தனைகள் வேறுபட்டு போகக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. உமக்காக மாத்திரமே என்னுடைய இருதயத்தை முழுமையாக நான் செலுத்த வேண்டும் ஏசப்பா. என்னை நீங்கள் சோதித்து என்னை நீங்கள் சிந்தனைகளை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய பிள்ளையாக என்னை மாற்றுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய நாமத்தில் அவருடைய சமூகத்தில் நின்று அவரோடு கூட நாம் பேசும்பொழுது அவர் நம்மளோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. என்னிடத்தில் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நாம் கேட்க போகிறோம். ஏனென்றால் என்னுடைய வழிகள் உத்தமமான வழிகளா என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் போகிற வழிகள் முள்ளான பாதைகளாய் இருக்கிறதா, ஆண்டவருக்கு பிடித்த பாதையாய் இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தருக்கு முழுமையாக நம்முடைய இருதயத்தை செலுத்தும் பொழுது மாத்திரமே நம்முடைய வழிகளை ஸ்திரப்படுத்துகிற தேவனாய் நம் தேவன் காணப்படுகிறார். ஆதலால் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே, இனி நாட்களை நான் வீணாக கழிக்க மாட்டேன் ஏசப்பா. இனிமேலாவது உங்களுடைய சமூகத்தில் நின்று 1 மணி நேரமாவது உமக்கு நான் ஜெபிக்கக்கூடிய பிள்ளையாய் என்னை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது அவருடைய வேர்வை துளி ரத்தமாய் மாறினது. அப்படி ஆண்டவர் உன்னை கேட்கல, எனக்காக நீ ஜெபிப்பாயா, 1 மணி நேரமாவது எனக்காக ஜெபிப்பாயான்னு சொல்லி தான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போது ஆண்டவருக்காக நம் நேரத்தை கொடுக்குற பிள்ளையா நாம் மாறுவோமா?